வேதாந்தங்களில் தாங்களும் நன்கு தேர்ந்தவராயிற்றே, தாங்களே அப்பாடமும் எடுக்கக்கூடாதா? தங்களைப் போல் அனுசரணையாக பாடம் எடுப்பவர் யார் இருக்கிறார்கள்? மேற்படி பாடம் எடுப்பதற்கு தாங்கள் மிகவும் பொருத்தமானவர், பொறுப்பானவர். இல்லை சோமயாஜி, அடியேனால் வேதாந்த பாடங்கள் எடுக்க முடியும், அதை அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் ராமானுஜனுக்கு எடுக்கும் அளவிற்கு அடியேனுக்கு சாமர்த்தியமில்லை என்றே தோன்றுகிறது. ராமானுஜன் மற்ற வித்தியார்த்திகளைப் போல் சாமானியன் அல்ல. அவன் இலக்கு எங்கோ இருக்கிறது, ஆனால் உன்னதமானது. அடியேனை போன்றவர்களால் அதை கிஞ்சித்தும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட அறிவு பசி உள்ளவனுக்கு ஒரு அவல் பொறியிட்டு அவனை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் சுவாமி, ராமானுஜன் தங்களின் வித்தையைத்தான் மிகவும் கொண்டாடுகிறான். இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் உபனிஷத்துகளிலிருந்து மேற்கோள் காட்டி அடியேன் பாடங்களை எடுப்பேன். அப்பொழுது அவன் எழுப்பும் சில கேள்விகள் ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் பதிலுரைக்க கடினமாகவும் இருப்பதை அடியேன் உணர்ந்திருக்கிறேன். அப்படியா சோமயாஜி, அடியேன் வேண்டுமென்றே எதையும் தவிர்க்கவில்லை. உமக்கே தெரியும், அடியேன் தங்களிடம் மிகவும் வேண்டி விரும்பித்தான் ராமானுஜனை என் பாடசாலைக்கு அழைத்துச் சென்றேன். இப்பொழுது அடியேனே ராமானுஜனுக்கு வேறொரு ஆசானை தேட வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். புரிகிறது சுவாமி. இருப்பினும் தயவு செய்து யோசிக்காதீர்கள். அனைத்தும் பகவானின் விருப்பப்படியே நடக்கிறது. வேதாந்தத்தை சிறப்பான முறையில் ராமானுஜன் கற்க வேண்டும். அதற்கு வேறு தலை சிறந்த ஆசானிடம் செல்ல வேண்டும் என்று அடியேனின் மனதில் ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தவனும் ஆதிகேசவனே. அதனால் இதில் வருந்த ஒன்றுமில்லை. அனைத்தும் ராமானுஜனின் நன்மைக்கே. நன்கு யோசித்து ஒரு உயர்ந்த விஷய ஞானம் வாய்ந்த ஆசானை தேர்ந்தெடுங்கள். அந்த ஆசான் இருக்கும் இடம் சற்று தொலைவில் இருந்தாலும் யோசிக்க வேண்டாம், ராமானுஜனை சேர்த்து விடுங்கள். என்ன, புரிகிறதா? வாருங்கள். இதோ இங்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாரே, இந்த மகானால் அந்த காரியம் கைகூடும் என்றார். அடியேன் காஷ்மீர யாத்திரை செல்லப் போவதில்லை. நீங்கள் யாரும் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டாம். மரணேர் நம்பி, சுவாமி, தாங்களா மன்னித்தருள வேண்டும். ஒன்றும் பாதகம் இல்லை. என்ன தீவிர யோசனை போல் இருக்கிறது? சுவாமி, இந்த தேகத்தால் ஒரு உபயோகம் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அது கை நழுவி விட்டது. எந்த உபகாரத்தில் நீ ஈடுபட நினைத்தாய் மாரணேர் நம்பி? நம் ஆச்சாரியருக்கு அவர் விருப்பப்பட்ட விஷயத்தில் அடியேனால் கைங்கரியம் செய்ய முடியாமல் போய்விட்டதே சுவாமி. நீ எதை பற்றி குறிப்பிடுகிறாய்? சுவாமி, எல்லாம் தாங்கள் அறிந்த விஷயம்தான். நம் ஆச்சாரியர் வேதாந்த சூத்திரங்களுக்கு உரை எழுத முக்கியமான ஓலைகள் காஷ்மீரத்தில் உள்ளதென்றும் அதை இங்கு கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தார். ஆனால் தற்போது அதை கைவிட்டு விட்டார். ஆம், உண்மைதான். ஆச்சாரியர் மட்டும் அவ்விஷயத்தில் உறுதியாக காஷ்மீரம் வரை சென்று அந்த ஓலைகளை கொண்டு வர நிச்சயித்திருந்தால் அந்த பிரதேசம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவ்விடத்திற்கு சென்று ஆச்சாரியரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய இந்த தேகம் பயன்பட்டிருக்கும் அல்லவா? அது முடியாமல் போய்விட்டதே சுவாமி. அதற்காகத்தான் கவலையோடு அமர்ந்திருந்தாயா? சரி சரி, இதற்காக விசனப்படாதே. நியாயமாக மிகவும் கவலைப்பட வேண்டிய நம் ஆச்சாரியார் தன் ஆச்சாரியார்
காஷ்மீரமெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவுடன் அதை ஏற்றுக்கொண்டு சாதாரண மனநிலைக்கு வந்துவிட்டாரே. நிச்சயம் அவரது விருப்பம் பின்னாளில் நிறைவேறும் என்ற அளவில் அவர் திருப்தி அடைந்து விட்டாரே. எனவே நீயும் கவலையை விட்டுத்தள். சுவாமி, இருப்பினும் அடியேன் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்த ஒரு வாய்ப்பு கை நழுவி போய்விட்டதே சுவாமி. அடியேன் கைங்கரியத்திற்கு இடையூறு வந்துவிட்டதே. மாரணேர், நித்தியப்படி நீ ஆச்சாரியருக்கு பல உசத்தியான கைங்கரியங்களை செய்து கொண்டுதானே வருகிறாய். நீ இன்னும் பல விஷயங்களில் ஆச்சாரியருக்கு பணிவிடை செய்ய எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கும். நம் குருநாதருக்கு நீ ஒரு ஒப்பற்ற பிரதான சீடனாக அல்லவா திகழ்கிறாய். மறுப்பதற்கு மன்னிக்க வேண்டும் சுவாமி. பிரதான சீடன் என்ற அந்தஸ்தெல்லாம் தங்களுக்குத்தான் பொருந்தும் சுவாமி. ஆச்சாரியரின் ஒப்பற்ற மடத்தில் ஒரு கடைநிலை சேவகன் என்ற அந்தஸ்தே அடியேன் பெற்ற பெரும் பேறு. இது ஒன்றே, இந்த தன்னடக்கம் ஒன்றே போதுமே நீ ஒரு ஒப்பற்ற உயர்ந்த சீடன் என்பதற்கு. மாரணேர் நம்பி, உனக்கு ஒன்று சொல்கிறேன், மனதில் நன்கு வாங்கிக்கொள். ஒரு தாய்க்கு 4 மகன்கள் என்று வைத்துக்கொள். அதில் 3 பேர் மிகுந்த சாமர்த்தியம் உடையவர்கள். தன் பராக்கிரமத்தாலும் கல்வி கேள்விகளாலும் எந்த காரியத்தையும் சாதிக்க வல்லவர்கள். அதே சமயத்தில் ஒரு மகன் மட்டும் பரமசாது, மிகவும் வெகுளியானவன். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் மிதமான அறிவு கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அந்த தாய்க்கு அந்த மகன் மேல்தான் பாசமும் கருணையும் மிகுந்து இருக்கும். மற்ற மகன்கள் எப்படியும் பிழைத்துக் கொள்வார்கள் என்ற தைரியமும் வெகுளியான மகனுக்கு தாமே உற்ற துணை என்று என்றும் கைப்பிடித்து வழிநடத்துவாள். அப்படிப்பட்ட தாயின் கருணையோடுதான் ஆச்சாரியார் உன்னிடத்தில் இருக்கிறார். அவருடைய அருட்கருணைக்கு என்றும் பாத்திரமானவனாக நீ இருக்கிறாய். இதைவிட வேறு பேர் என்ன வேண்டும்? எனவே அர்த்தமற்ற கவலையை தூக்கி எறி. சுவாமி, தங்களின் ஆறுதலான வார்த்தைகள் அடியனுக்கு புது தெம்பை ஏற்படுத்துகிறது. அடியனின் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருப்பதாக உணர்கிறேன் சுவாமி. இருப்பினும் இந்த தேகம் விழுவதற்கு முன் ஆச்சாரியருக்கு ஒரு சிறந்த சேவையை அடியேன் புரிய வேண்டும் சுவாமி. அவ்வளவுதானே? நிச்சயம் ஆச்சாரியரின் மனதில் நிற்கும்படி யாரும் இதுவரை செய்திராத ஒரு காரியத்தை, ஒரு சேவையை நீ புரிவாய். அந்த சேவைக்கு இன்றே அடியேனின் உளமான ஆசிகளை உனக்கு வழங்குகிறேன். போதுமா? இது போதும் சுவாமி, இது போதும். அடியனின் பாக்கியம், தங்களின் பரிபூர்ண ஆசி அடியனுக்கு கிடைத்து விட்டது. அடியன் பாக்கியம் பெற்றேன் சுவாமி. நீ என்றுமே பாக்கியவான்தான். கவலையின்றி நம் ஆச்சாரியருக்கு சேவை செய். வா, உள்ளே வா. மன்னி, என்ன பெரிய பிராட்டி, இது உங்களுடையது தானே? உன்னுடைய புடவையும் என்னுடைய புடவையும் தவிர இங்கு வேறு யார் புடவை வந்துவிடப் போகிறது? அதை ஏன் கேட்கிறீர்கள் மன்னி? சில வேளைகளில் பக்கத்தில் இருக்கும் கௌரி மாமி கொள்ளையில் அவர்கள் அகத்து கொடியில் இடமில்லை என்று நம் அகத்து கொடியிலும் புடவையை உலர்த்திவிட்டு சென்று விடுவாள். உன்னை கேட்காமலா? சில வேளைகளில் கேட்பாள், பல நேரங்களில் கேட்கவே மாட்டாள். உரிமையோடு அவர்கள் அகத்து துணியையும் உலர்த்தி எடுத்துக்கொண்டு போவாள். நம் அகத்து கொள்ளைக்கும் அவர்கள் கொள்ளைக்கும் வேலை இல்லாதது அவளுக்கு ரொம்பவும் சௌகரியமாக போய்விட்டது. சரி, இது என் புடவைதான். கொண்டா, மடித்து வைக்கிறேன். இல்லை மன்னி, இங்கே பாருங்கள். துவைக்கும் போது கிழிந்திருக்க வேண்டும். இல்லை பெரிய பிராட்டி, திருமலையில் எங்கள் அகத்து புழக்கடையில் கிணற்றில் ஜலமெடுக்க போகும் வழியெல்லாம் ஒரே முட்புதர்தான். உன் அண்ணாவிடம் இப்படி காடாய் முள்செடி மண்டியிருக்கிறதே, யாரையேனும் கூட்டிக் கொண்டு வந்து அந்த செடிகளை எல்லாம் வெட்டி போடக் கூடாதா என்று இதுவரை 10 தடவையாவது நான் சொல்லியிருப்பேன். அவர் காதில் வாங்கிக் கொண்டால் தானே. இப்பொழுது பார்,
போன வருடம் ஸ்ரீபெரும்புதூரில் வாங்கிய புடவை அநியாயமாக கிழிந்து விட்டது. சரி கொடு. ஏன் மகளா, ராமானுஜன் கல்யாணத்திற்கு வங்கிபுரத்திலிருந்து ஒரு சித்திப்பெண் வரவில்லை தானே? மாப்பிள்ளை அவளை கல்யாணத்தில் பார்த்ததாக அடித்து சொல்கிறார். சரிதான் அண்ணா, அவர் சொல்வது எதையும் நீங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். யாரையாவது பார்த்துவிட்டு சொல்லியிருப்பார். என்னது, யாரையாவது பார்த்து விட்டு சொல்கிறேனா? எனக்கு என்ன கண்கள் தெரியாதா? இல்லை உன் மண்ணின் சித்தி பெண்ணை தான் தெரியாதா? அமிர்தா தானே அவள் பெயர்? இல்லை மாப்பிள்ளை, அவள் பெயர் அமிர்தா இல்லை, அலமேலு. அலமேலு கல்யாணத்திற்கு வரவும் இல்லை. அலமேலுவா? நான் பார்த்த பெண் அமிர்தா. அண்ணா, விஷ்ணு மாமாவின் பெண் வந்திருந்தாளே, அவளை பார்த்தீர்களோ? பார்த்தேனே, ஏன் கேட்கிறாய்? அவளை கோவிந்தனுக்கு பார்க்கலாமா என்றுதான். அந்த பெண்ணையா? புஷ்டியாக வளர்ந்திருக்கும் நம் கோவிந்தன் எங்கே? மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கும் அந்த பெண் எங்கே? ஆஹா, அந்த பெண் வேண்டவே வேண்டாம். வேண்டுமானால் திருமலையில் ராமானுஜனுக்கு பார்ப்பதாக இருந்தோமே லோச்சனி, அவளை ஏன் பார்க்க கூடாது? அவர்களுக்கும் நம் குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரொம்பவே ஆசை. ஆமாம், இது நல்ல யோசனை. யோசனை கோவிந்தனுக்கு பொருத்தமாக இருப்பாள். ஆமாம், பொருத்தமாக இருக்கலாம். இருக்கலாம், நம் கண்ணுக்கு அப்படி தோன்றலாம். ஆனால் அவனுக்கும் அப்படி தோன்ற வேண்டுமே. இப்பொழுது கை முறுக்கியே எடுத்துக் கொள்ளுங்களேன். 4 சுற்று முறுக்கியேதான் எல்லோருக்கும் பிடிக்கும் என்றால் 8 சுற்று ஏன் செய்கிறார்கள்? எப்போது பார்த்தாலும் சாப்பாட்டு நினைவாகவே சில பேர் சுற்றி கொண்டிருப்பார்கள் பாருங்கள். அவர்களுக்காகத்தான் 8 சுற்று கைமுறுக்கு போதுமா? தவறு. 4 சுற்றை சாப்பிட ஆரம்பித்தால் சட்டு என்று தீர்ந்து போகும். 8 சுற்று சிறிது நேரம் வரும். நானும் 12 சுற்று கிடைக்குமா என்று பார்க்கிறேன், கிடைக்கவே மாட்டேன் என்கிறதே. கோவிந்தன் கல்யாணத்திலாவது சமையல்காரனிடம் சொல்லி 12 சுற்று செய்ய சொல்லி சுற்றி சுற்றி சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு கொஞ்சம் கூட விதர்ணையே இல்லையா? பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய பெண்ணை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் எதையோ பேசுகிறீர்கள். சரி விடு பெரிய பிராட்டி. மாப்பிள்ளை எப்பொழுதுமே கலகலவென்று பேசுபவர். சூதுவாது தெரியாது, குழந்தை மாதிரி. எல்லோருமே சிடுசிடுவென்று இருந்தால் எப்படி? மாப்பிள்ளையை போன்றும் யாராவது இருந்தால் தானே வாழ்வில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சரியாக சொன்னீர்கள். நீங்கள் தான் என்னை சரியாக புரிந்து வைத்துள்ளீர்கள். பெரிய பிராட்டி, உன் அத்திம்பேரின் தங்கை பெண் ஒருத்தி கல்யாணத்தில் பட்டாம்பூச்சியாய் பறந்து கொண்டிருந்தாளே, அவளா? கோதை. அந்த கோதையை பார்க்கலாமே. வாடா கோவிந்தா, வெயில் வீணாய் போகிறதே என்று வெளியில் சுற்றிவிட்டு வருகிறாயா? வேறு என்ன செய்ய சொல்கிறீர்கள்? என்னை கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விட்டீர்கள். எனக்கு இங்கு பொழுதே போகவில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை. சின்ன வயதிலே நீ ஆசைப்பட்டாய் என்று உன் பெரியம்மா அகத்தில் கொண்டு போய் விட்டோம் பார், எங்கள் மீதுதான் குற்றம். விடு பெரிய பிராட்டி, நாளாவட்டத்தில் எல்லாம் சரியாகிவிடும். பிறந்ததிலிருந்து வளர்ந்த ஊர்தானே இது, பிடிக்காமலா போய்விடும்? கோவிந்தா, நீ அத்திம்பேரின் தங்கை பெண் கோதையை பார்த்தாயோ? நம் உறவினர்களை எல்லாம் நமக்கு தெரிய வேண்டாமா? இப்படி ஒரு கல்யாணம் விசேஷம், இதிலெல்லாம் நம் உறவினர்களை பார்க்கும்போது தெரிந்து கொண்டால்தான் உண்டு. அவ்வளவுதானே. அப்பாவின் 60ஆம் கல்யாணத்தில் அனைவரையும் தெரிந்து கொள்கிறேன். அடே, அதற்கு இருக்கிறதடா இன்னும் நிறைய வருஷம். பிறகு என்ன அவசரம்? அப்போது தெரிந்து கொண்டால் போகிறது. ஏதேது, இவன் பேசுவதை பார்த்தால் இவனுக்கு நேராக 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும் போல் இருக்கிறதே. விடுங்கள். சரி, திருக்கோவிலூரிலிருந்து சந்தான மாமா வந்திருந்தாரே, அவரது பேத்தியை பார்த்தாயோ? அடடா, என்னம்மா இது? வந்ததிலிருந்து அந்த பெண்ணை பார்த்தாயோ இந்த பெண்ணை பார்த்தாயோ என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். என்ன ஆயிற்று உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. உனக்குத்தான் கல்யாணம் ஆக வேண்டும். என்னது, கல்யாணமா? ஆமாம், அண்ணன் ராமானுஜனுக்கு ஆகிவிட்டது. அடுத்தது உனக்குத்தானே. கல்யாணத்திற்கு அழகழகாய் எத்தனை பெண்கள் வந்திருந்தார்கள். அவர்களில் யாரையாவது உனக்கு பிடித்திருந்தால் அவர்களிடம் சம்பந்தம் பேசலாம் இல்லையா? அதற்காகத்தான் கேட்டேன். அம்மா, நான் ராமானுஜர் அண்ணாவை முழுக்க முழுக்க பின்பற்றுகிறேன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக கல்யாண விஷயத்திலும் நான் அண்ணாவைத்தான் பின்பற்றுவேன் என்று நீ நினைத்தால் அது தவறு. ஏன்? இதிலும் ராமானுஜனை பின்பற்றினால் என்ன தவறு? தவறில்லை. ஆனால் எனக்கென்று சொந்தமாக எண்ணங்களே கிடையாதா? என்னை விட்டுவிடுங்கள். எனக்கு திருமணத்தில் நாட்டமில்லை.
பெரியம்மா ராமானுஜர் அண்ணாவை வளைத்தார் போல் நீ என்னை வளைக்கலாம் என்று மட்டும் நினைத்து விடாதே. என்னண்ணா இவன் இப்படி சொல்லிவிட்டு போகிறானே? இருக்கட்டும், உன் அக்கா செய்த தவறை நீயும் செய்ய நினைக்காதே. விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். கயிறை நீளமாக விட்டு பிறகு கைக்கே கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது அண்ணா? இழுத்து பிடிப்பதும் தவறுதான். நீ இழுக்க, அவன் இழுக்க, கயிறு இறுகி கடைசியில் அறுந்து போய்விட்டால் என்ன ஆவது? ராமானுஜன் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான் என்றதும் நான் தான் மிகவும் மகிழ்ந்து போனேன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அடுத்த ராமானுஜனை பின்பற்றி இவனும் உடனே திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வான் என்று எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருந்தேன். இப்படி என் எண்ணத்தில் மண்ணை வாரி போட்டு விட்டானே. இதோ பார் பெரிய பிராட்டி, உடனே நீ அவன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுவானோ என்று அவசரமாக தீர்மானித்து விடாதே. அதற்காக புலம்புவது சரியில்லை. இப்போதுதானே முதல் தடவையாக கல்யாணத்தை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறோம். பார்க்கலாம், அவன் மனது மாற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் பின்னாளில் ஏற்படலாம். அதனால் உடனே நீ மனமுடிந்து போய் நிற்காதே. புரிகிறதா? சரி சரி, வாருங்கள் உள்ளே போகலாம்.